அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 3, 2025, சித்திரை 20ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உண்மையான உழைப்பு இருந்தால் உலகையே ஆளலாம். ஆனால் நல்ல மனமும் குணமும் இருந்தால் மட்டுமே நல்ல உள்ளங்களில் வாழலாம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள் இயற்கை இறைவன் பிரபஞ்சம் இஷ்ட தெய்வங்கள் மூதாதையர்கள் முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள் பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நேற்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ கேட்டிருந்தோம். அந்த ஆடியோவுக்கான விளக்கம் நான் வரும் நாட்களில் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதாவது ஏன் நம்மளை பற்றின ஆரோக்கியத்தை, நம்மளை பற்றின சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஆடியோ விளக்கமாக சொன்னது. நாம் நம் மீது அன்பு செலுத்த வேண்டும், நம்மை நாம் காதலிக்க வேண்டும், நம்மளுடைய உள்ளுறுப்புகளை நாம் நித்தம் கவனிக்க வேண்டும், உள்ளுறுப்புகளுக்கு நாம் நன்றி சொல்லுதல் வேண்டும். இந்த செயலை செய்யாததுனால நம்ம எதன் மீது அன்பு வைத்திருக்கிறோமோ, எதன் மீது நாட்டம் நமக்கு வரும் என்றால், எதை நாம் பிரியமாக எண்ணுகிறோமோ அதில் தான் நாட்டம் இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்னா, சிலர் மொபைலில் அடிக்டாக இருப்பாங்க, சிலர் சினிமா அப்படிங்கிறது பார்க்கணும், சிலர் சீரியல் அப்படின்னு பார்க்கணும். இப்படி பல்வேறு வகை இருக்குல்ல. எதில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எதில் அவங்களுக்கு நாட்டம் இருக்கோ அதை அவங்க ரொம்ப விரும்பி விட்டு விடாமல், இப்போ இந்த தொடர்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சீரியல் அப்படிங்கிற தொடர்கள் இருக்கிறது அல்லவா, மெகா சீரியல், இவைகளையெல்லாம் நம்ம நினைப்போம், ஏன் அவங்க இதை இப்படி விடாப்பிடியாக பார்க்குறாங்க, ஏன் இப்படி நேரம் வந்துட்டால் அதன் மீதே எவ்வளோ பெரிய பிரச்சனைகளோ எவ்வளோ பெரிய நிகழ்வுகளோ நடந்தால் கூட அவங்க அந்த சீரியலில் தான் அவங்களுடைய எண்ணம், ஓட்டம் எல்லாமே இருக்கும். அப்படியே அந்த 7 மணி ஆகிட்டு, உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், இப்போது சிஎஸ்கே மேட்ச் இன்னைக்கு, அதாவது இன்று மாலை அப்படின்னு ஒரு மேட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போது ரெகுலராக என்னோடு மாலை நேரத்தில் விளையாடக்கூடிய நண்பர்கள், இவங்க இந்த சிஎஸ்கேயோட மேட்ச் இருக்குது அப்படின்னா, இதுவா அதுவா அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிஎஸ்கே மேட்சை பார்ப்பதில் தான் அவங்களுக்கு நாட்டம் இருக்குது. அவர்களுடைய விளையாட்டை விட இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னா, எங்களுடைய அந்த தளத்தில் ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அதுவா இதுவான்னு கேட்டால், இங்கே அவர்களுடைய சக நண்பர்கள் விளையாடுவதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. அவர்களுக்கு
சிஎஸ்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணி விளையாடுவது தான் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ எதை நாடுகிறார்களோ அதிலேயே அவங்களுடைய எண்ணம் இருக்கும். இன்றைக்கி அவங்க வந்து நான் இப்போது நிறைய மேட்ச் விளாண்டுட்டாங்க. ஒரு 10-12 மேட்சுகள்னு நினைக்கிறேன். 10 மேட்சுகளாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேவுக்கு மட்டும். எல்லா மேட்ச் நாள்லையும் அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய நண்பர்கள் வந்து விடுமுறை எடுத்துடுவாங்க. அந்த அவங்க விளையாட போக வேண்டியதை விட்டுட்டு கூட அவங்க வந்து அந்த சிஎஸ்கே மேட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்கும். அதே போல் தான் அந்த சீரியல் பார்ப்பவர்களுக்கும் நம்ம அது சரியா தவறா அப்படின்னா இல்லை, அவங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதே தான். அந்த போதை வஸ்துக்களாகட்டும், கெட்ட பழக்கங்கள், இப்போ தண்ணி அடிப்பவர்கள், அவர்களுக்கு நாட்டம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அப்போது நாம் நம்மளுடைய உடலை ரசிக்க ஆரம்பித்து விட்டால், நம்மை விட அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுது எண்ணுகிறோமோ அப்பொழுது சிஎஸ்கே மேட்ச் நம்மளுக்கு முக்கியமாக தெரியாது. நம்மளுடைய விளையாட்டு, நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய உடலுக்கு இன்னைக்கு தேவையான சக்தியை நம்ம வந்து வளர்த்து கொள்வது அப்படிங்கிறதுல நாட்டம் இருந்துச்சுன்னா சீரியல் தெரியாது, விடுமுறை கொண்டாட்டம்னு நம்ம சுற்றுலா செல்வது இவைகளெல்லாம் மறந்துட்டு நாம் நம்மளை விரும்பி இருந்தால் அதில் நாட்டம் இருக்கும். இப்போது நான் வந்து உங்களை எல்லாரையும் விரும்புவதனால தான் நான் வந்து நித்தம் எந்த சூழலாக இருந்தாலும் சரி, எத்தனை மணிக்கு, இப்போ நேற்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு நான் வந்து தூங்குவதற்கு நல்லா வெகு நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12 மணி அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போது நான் விடிகாலையில் எழுந்து உங்களிடத்தில் பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து உங்களை எல்லாம் விரும்புகிறேன். உங்களுடைய ஆரோக்கியத்தை நான் விரும்புகிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறத நான் விரும்புகிறேன். அதை நான் வந்து என்னுடைய ஒரு எப்படி சொல்கிறது, என்னுடைய இலக்காகவே வச்சுருக்கேன். என்னுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிமுக்கியம். அதனால தான் நான் நித்தம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்கிறேன், நித்தம் வந்து விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்கிறேன். எனக்கு என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய உடல் முக்கியம். நான் அதை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். நல்ல உணவுகளை தேடி தேடி சாப்பிடணும், நல்ல கனிகளை நான் சாப்பிடணும். இப்படி நான் என்னையும் விரும்பி உங்களையும் விரும்புகிறேன். ஆனால் மீண்டும் நான் சொல்வது அதுதான், நாம் கேட்கக்கூடிய நபர்கள்ங்கிறவங்க விருப்பமானவர்கள் தான். ஆனால் கேட்காத நபர்கள் அப்படிங்கிறவங்க தான் விரும்பலை. அவங்கள தான் விரும்ப வைக்கணும். யாரை? அவங்களுடைய உடலை, அவர்களுடைய மனதை, அவர்களுடைய புத்தியை அவர்கள் விரும்பணும். அப்படி விரும்பினா நான் பல முறை சொல்லியிருப்பேன், நிறைய என்னையை விட அதிகப்படியாக செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் உண்டு. நானாவது ஒரு நாளைக்கு 2 முறை செய்யாமல் ஒரு முறை கூட சில நாட்களில் நேரமின்மையின் காரணமாக ஒரு முறை செய்வதோடு பயிற்சிகளை சில நாட்களில் நான் வந்து ஒரு மாலை நேரங்களில் இல்லை பயிற்சி கூடங்களில் இந்த மாதிரி போகும் பொழுது, பயணிக்கும் பொழுது செய்யாமல் போயிடும். ஆனால் எனக்கு தெரிந்து சில பல சகோதர சகோதரிகள், நான் யாரைன்னு என் மனதில் தெரியுது, ஆனால் யாரையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல முடியலை. ரயில் நிலையங்களுக்கு போனாலும் சரி, ரயிலாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கிடைக்கக்கூடிய இடைவெளியில் ஏதேனும் ஒரு ஸ்டேஷனில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும்னா அந்த ஸ்டேஷன்லேயே 8 போட்டு நடந்தவங்களெல்லாம், நடந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் உண்டு. இப்போயும் இந்த ஆடியோ கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. எங்கு போனாலும் நான் வந்து தொடர்ந்து பயணிப்பேன், தொடர்ந்து நடப்பேன், 8 நடையை நான் 2 முறை செய்திடுவேன் அப்படின்னு செய்யக்கூடியவங்க, எனக்கு அதை தகவலாக சொல்லக்கூடியவங்கன்னு உண்மையிலே பிரமிப்பை உண்டு பண்ணுவாங்க. அவங்க யாரை விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க விரும்புகிறாங்க. இந்த பயிற்சியின் வாயிலாக அவர்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தையும் அந்த அற்புதத்தையும் அவங்க வந்து தொடர்ந்து பெறணும். எப்படி தண்ணி அடித்தா, எப்படி சீரியல் பார்த்தா, எப்படி சினிமா பார்த்தா, எப்படி கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா அவர்களுக்கு ஒரு டோப்பமைன் அப்படின்னு ஒன்று உருவாகிறது அல்லவா? அந்த டோப்பமைன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லுவேன், நம்ம மகிழ்வாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுரப்பி. அதை எங்கேயோ எதுலேயோ வச்சுருக்கோம் நாட்டத்தை ஃபுல்லாக. அது இல்லை, நமக்குள்ளாகவே வைக்க முடியும். நம்மளை நம்ம விரும்பணும், நம்மளை நம்ம ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், நம்மளுடைய பயிற்சிகளை நாம் நித்தம் செய்யணும். இந்த பயிற்சிகள் செய்வதன் விளைவாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு எப்போ எண்ணுகிறோமோ அப்பொழுது இந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து செய்வது சாதாரண விஷயமாக மாறிடும். இப்போ நான் தொடர்ந்து ஆடியோ போடுறேன் அப்படிங்கிறது தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கே தோணும்,
எப்படிங்க முடியுது அப்படின்னு. எப்படி நேற்று இரவு வந்து லேட்டாக தூங்கியிருக்கீங்க, இப்போ விடிகாலையில் எழுந்து ஃபேமிலி டீம்லாம் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் விடிகாலையில் பேசுகிற மாதிரியே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அது எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இரவில் பயணித்தது தெரியும், எங்கள்கிட்ட நீங்கள் தகவல் சொல்கிறீங்க, இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் வீட்டுக்கு நீங்கள் போய் சேர்றது எப்போ, எப்போ தூங்குறீங்க, எப்போ எழுறீங்கன்னா, எப்படி நேரம் ஒதுக்குறோம்னா நம்ம அதை விரும்புகிறோம். அப்போது இந்த விரும்புதலை நம்ம வந்து ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன், ஒரு இளைஞன் காதலிக்கிறான்னு வச்சுக்கிறோமே, அந்த காதலிக்காக எதையுமே அவன் வந்து மனசில் வச்சுக்கிறவே மாட்டான். அந்த ஒரு நேரத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஷார்ப்பாக நிற்பான். அது நான் வந்து ஆண் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ப்னஸ், எதை பற்றி இந்த உலகத்தில் அவனுக்கு கவலையே இருக்காது. 6 மணிக்கு நிற்கணும், 7 மணிக்கு நிற்கணும் அப்படின்னு அவன் அந்த நேரத்தை வந்து சரியாக கடைபிடிப்பான். ஏன்? அவன் காதலிக்கிறான். யார் மீதோ வைத்த காதல் போல தான் நம் மீது நம்ம வைத்தோம்னா, இன்றைக்கும் நான் 4 மணிக்கு இப்போ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணி திரும்ப நான் வந்து அதுக்குன்னு ஒரு தம்ப்நெயில் தயாரித்து, ஏன்னா இப்பொழுது வரைய தம்ப்நெயில் என்ன வைக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. உங்களோட பேசும்பொழுது அடுத்தடுத்து பேசும்பொழுது ஒரு முடிவுக்கு வருவேன், பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த தம்ப்நெயிலை தயாரித்து அதற்கான புகைப்படத்தை தயாரித்து அப்புறம் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அப்புறம் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதன் பிறகு அந்த லிங்க்கு என் கைக்கு வந்து அந்த லிங்க்கை நான் உங்களிடத்துல ஷேர் பண்ணுவதற்கு சில நேரங்களில் 4:10 4:20 கூட சில நாட்களில் நடந்துடும். எல்லா நாட்கள்லையும் இல்லை, சில நாட்கள் நடந்துடும். அப்படி நடக்கும் பொழுது அதற்கு முன்பாகவே சில பல சகோதரிகள் 4 மணிக்கே இனிய காலை வணக்கம் அனுப்பிடுவாங்க. ஒரு சகோதரர்லாம் இருக்கார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3:30 மணிக்கே அவர் வந்து எனக்கு இனிய காலை வணக்கம் போட்டுருவார். என்னுடைய வணக்கம் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், ஸோ நான் வந்து 3:30 மணிக்கு போட முடியாது, நான் 4 மணிக்குன்னு ஒரு திட்டத்தோடு இருக்கேன். 4 மணிக்கு நான் இனிய காலை வணக்கம் அப்படின்னு உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அனுப்புபவர்களும் உண்டு. 4:10 அப்படின்னு ஏதோ ஒரு சூழலில் அந்த லிங்க்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடியே சில பல சகோதரிகள் வந்து என்னாச்சுன்னா என்ன லிங்க் அனுப்பலை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அவர்கள் தன்னைத்தானே விரும்புபவர்கள். தன்னை யார் விரும்புகிறார்களோ அவர்களே இந்த உலகத்தில் வெல்வார்கள் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறத உதாரணத்துக்கோடு எடுத்துக்காட்டோடு இந்த ஆப்பிள் ஓனருடைய எடுத்துக்காட்டோடு சொன்னாங்க. ஸோ எவ்வளவு கோடிகள் இருந்தான, எவ்வளவு புகழ்கள் இருந்தான, தன்னுடைய உடலை பேணாதவன், தனது உடலை காப்பாற்றாதவன், தனது உடலை எண்ணாதவன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு கோடிகள் இருக்குது, அவ்வளவு உலக புகழ் பெற்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் உடலில் நோய் இருக்கே. நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க, அவங்களுடைய வெற்றி அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க, இந்த எல்லையை தொடுவதுன்னு அதெல்லாம் தொட்டுடுவாங்க, ஆனால் அவங்கள கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கவனிக்காமல் அப்படி என்ன உழைக்கிறாரு ஓடுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம். அவரையே அவர் மறந்துடுவார். காலை உணவு சாப்பிட்டாரா, மதிய உணவு சாப்பிட்டாரா, வாக்கிங் போனாரா, உடலுடைய ஆரோக்கியம் என்ன, சர்க்கரையோட அளவு என்ன, பிபியோட அளவீடு என்ன, மாத்திரை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, எதை பற்றியும் கேர் பண்ணாமல் உழைப்பு, பணம், செல்வம், புகழ் இதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஓடி சம்பாரித்து அவங்க இலக்கை அடைஞ்சிடுவாங்க. ஆனால் அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியமாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேண்டும் அல்லவா. எல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு சர்க்கரை இருக்குது, பிபி இருக்குது, அதனால் என்னால் வந்து இனிப்பான பொருட்கள் சாப்பிட முடியல, எண்ணெயில் பொரித்தது சாப்பிட முடியல, உப்பு போட்டது சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பத்திய உணவு போல மாறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊரெங்கிலும் ஓடி நடந்துன்னு அவங்க தன்னை ஆரோக்கியப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு வயதான காலத்தில் நடந்து முழங்கால் வலிகளை உண்டு பண்ணின்னு பல்வேறு சிக்கலை அனுபவிப்பாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம மனதில் கொண்டு நம்மை நாம் விரும்பணும். எனக்கு நம்ம டைகர் கிளப்பில் என்னை போலவே, ஏன்னா நான் அன்றைக்கி கேட்டிருந்தேன் லீடர்ஸ் குரூப்பில் ஒரு 10 சகோதரிகள் வந்து நாங்களும் வந்து வாலண்டியராக நீங்கள் உங்களோடு இணைந்து செயல்படுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து புதுமையாக இன்னொரு திட்டத்தை உருவாக்குவோம், மற்றவர்களை நடக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
சிறந்த குருவுக்கு அழகு அப்படிங்கிறது வெற்றி பெற்றவர்களை விட வெற்றி பெறாமல் தோல்வி பெறுபவர்களை வெற்றி பெற வைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிறது கேட்டிருந்தேன். அதில் ஒரு 10 சகோதர சகோதரிகள் மட்டுமே வந்து நாங்களும் வாலண்டியராக உங்களோடு உழைக்கிறோம் அப்படின்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. டைகர் கிளப் அப்படிங்கிறத நான் தொடங்கின காலத்தில் நான் முதல்ல தொடங்கும்போது என்ன எண்ணத்தோடு தோன்றினோ அதில் இருந்து நான் இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன். பிறருக்கு உதவணும், பிறரை நல்வழிப்படுத்தணும், அவர்களோடு சேர்ந்து நாமும் நலமோடு இருக்கணும். இவ்வளோதான் என்னுடைய குறிக்கோள்ங்கிறது அப்படி தான் இருந்துச்சு. அதுதான் நீங்கள் வந்து மிஷனாக இருக்கும். நம்ம எல்லாரும் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பல்வேறு முறை சொல்லியிருப்போம். அதுதான் அதை நோக்கித்தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் உறுப்பினராக இணைஞ்சவங்க எல்லாருக்கும் இலக்கு அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒன்று. பிறருக்கு உதவணுங்கிற எண்ணம் வரணும். எனக்கு எப்படி அந்த எண்ணத்தில் நான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறேனோ அதுபோல் நீங்களும் ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்படி நிற்க நீங்கள் வந்து எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இதை நான் வந்து பலமுறை சொல்லியிருப்பேன். இருப்பினும் இப்பொழுதும் நினைவூட்டுறேன். தொடர்ந்து இன்னொரு விஷயம் உங்களோடு பகிரணும். சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர், இவங்க நம்மளுடைய சிவகங்கை டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர், அவங்கள இடத்துல இருந்து நேற்று எனக்கு ஒரு பரிசு வந்திருந்தது. அவங்களுடைய பரிசு அப்படிங்கிறது கேம்பில் எப்போ வந்தாலுமே எனக்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரினா அது கீதாவும் ஒருத்தவங்க. அப்படி கீதா வந்து எனக்கு வந்து நான் அப்போ சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து வாட்டர் கேன் அப்படிங்கிறது அந்த டப்பர் வேர் வாட்டர் கேன்கிறது பரிசளித்தாங்க. ஸோ சகோதரி டைகர் கீதா அவங்க வந்து அளித்த அந்த பரிசு பொருளை நான் எப்பொழுதுமே என்னோடு வைத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது அவங்க எனக்கு பரிசளிக்கும் பொழுது வந்த வாட்டர் கேனோட நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறமாக இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் எனக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். எனக்கு அடிக்கடி அவங்க பரிசு அனுப்புவாங்க. அதுபோல் நேற்றைக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு பொம்மை வடிவத்திலான ஒரு டப்பர் வேர் வாட்டர் கேன், சின்னதாக ஒரு ஜூஸ் மாதிரியான பொருள் கொண்டு போகும் அளவுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு 1/2 லிட்டர் அளவு கொள்ளளவு உள்ள ஒரு நாய் பொம்மையை போன்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டப்பர் வேர் வாட்டர் கேனை அனுப்பியிருந்தாங்க. கூடுதலாக சாண்ட்விச் வச்சுக்கொள்வது போல் ஒரு டப்பர் வேர் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி, ஒரு மினி டிஃபன் பாக்ஸ் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் அனுப்பின அந்த சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் கீதா ஃப்ரம் பள்ளத்தூர் சிவகங்கை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலையை பொழியுமாறு கேட்டு, நம்முடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்தும் பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பறிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். இந்த இடைவேளையில் நீரை பற்றி நிறைய சொல்லுவேன். இருப்பினும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நினைவூட்டலையும் நினைவு கொண்டு அந்த 2 வாய் நீரை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அற்புதமாக பருக முடியுமோ அப்படி பருகணும். அதுதான் இந்த இடைவேளையில் நான் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய பாடம். தொடர்ந்து நம்ம வந்து 3 கேள்விகள் கேட்போம். அதில் முதலாவதாக நம்மளுடைய தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், அதை வந்து பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை எப்பொழுதுமே வைப்போம். ஸோ அதுதான் இன்றைக்கும் முதல் கேள்வி. டிஏ ரிப்போர்ட் நீங்கள் அனுப்பி வைத்து விட்டீர்களா? இதற்கான பதில் அப்படிங்கிறது உண்மையிலேயே நேற்றைக்கு நான் எல்லா வாழ்த்தையும் படித்து பார்த்தேன். எல்லாருமே ஏன்னா 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வாழ்த்தும் அடங்கி இருந்துச்சு. யாரெல்லாம் வாழ்த்துறீங்க அப்படிங்கிறத நானும் கவனிக்கிறேன். அப்படி பார்த்தா எல்லாருமே டிஏ ரிப்போர்ட்டை வந்து அனுப்புகிறேன் அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொன்னீங்க. அதில் உற்சாகமாக அனுப்புகிறேன்,
மனநிறைவோடு அனுப்புகிறேன், புத்துணர்வோடு அனுப்புகிறேன்னு பல்வேறு பதில்கள் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இதை யாரெல்லாம் தொடர்ந்து 21 நாட்கள் செய்கிறார்களோ, அப்போ நான் 22 நாட்கள் செய்கிறேனே அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய உடலும், உங்களுடைய மனதும், உங்களுடைய புத்தியும் சமநிலைக்கு வரும். உங்களுடைய பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியும். ஸோ 21 நாட்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கிட்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய 2வது கேள்வி, உங்களை நீங்கள் எந்த அளவு விரும்புகிறீர்கள்? உங்களை நீங்கள் எந்த அளவு விரும்புகிறீர்கள்? இந்த அளவீடு அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஒப்பிடலாம், எதோடு வேண்டுமானாலும் ஒப்பிடலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை விரும்புகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை நீங்கள் பேணி காப்பீர்கள். டைகர் கிளப்பில் நீங்கள் வந்து எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்வீர்கள். ஸோ அதனால் நீங்கள் உங்களை எவ்வளவு விரும்புகிறீங்க அப்படின்னு, ஒரு ஆலமரம் அளவுக்கு, ஒரு வான் அளவுக்கு, ஒரு பிரபஞ்சம் அளவுக்கு, ஒரு ஊர் அளவுக்குன்னு நீங்கள் எதையோடு வேண்டுமானாலும் ஒப்பிட்டு சொல்லுங்கள். நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள்? நீங்கள் அந்த அளவுக்கு விரும்புனீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீங்க, தொடர்ந்து நல்லுணவை எடுத்துக்கிருவீங்க, தொடர்ந்து நல்ல உறக்கத்தை சரியான நேரத்தில் எடுத்துக்கிருவீங்க, தொடர்ந்து உணவை மென்று தண்ணீரை மென்று நீங்கள் பருகுவீர்கள். ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்குங்கிறத ஒரு அளவீடோடு சொல்லுங்கள். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள்? இது 2வது கேள்வி. 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை வாசித்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய 3வது பதில். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டிங்களா? உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள்? நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. இந்த 3க்கும் விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது நாம் அனைவரும் பேசிக் கோர்ஸில் உள்ளவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்தை சொல்லி, இப்போ நாம் எல்லாரும் நமக்கான அடுத்த சுற்றை தொடங்குகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும், பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இப்போது நான் தலைப்பு என்னங்கிறத நான் முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா அந்த இடைவெளியில் நானும் சற்று சிந்தித்தேன். நம்மவர்களின் படைப்பு அப்படின்னு கொடுத்துருந்தேன் இல்லையா? அது நான் நிகழ்வு தொடங்கும் பொழுது எனக்கு அந்த சிந்தனை இல்லை, இடைவெளியில் தோன்றியது நம்மவர்களின் படைப்பு அப்படிங்கிறது. நீங்கள் எல்லோரும் தலைப்பை பார்த்துட்டு யோசிச்சிருப்பீங்க, அது என்ன நம்மவர்களின் படைப்பு அப்படின்னு ஒரு யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 2 கதை கேட்க போயிடும். இந்த 2 கதைகளையும் படைத்து நமக்கு அளித்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு சகோதரன், ஒரு சகோதரி. ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு சகோதரி தன்னுடைய குரல்லையே அந்த கதையை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு அற்புதமான கதை, தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய கதை தான் 2 கதையுமே. ஸோ நம்ம இப்போ வந்து முதல் கதையாக அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவங்க அனுப்பி வைத்த, அவர்கள் குரலில் பதிவு செய்த அந்த அற்புதமான கதையை கேட்க போயிடும். அவர்களுடைய முயற்சியை நம்ம எல்லாருமே வாழ்த்தணும். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுடைய குரலில் அவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தஞ்சாவூர்லேருந்து டைகர் விஜயலட்சுமி. என் மொபைலுக்கு வந்த ஒரு சின்ன குட்டி கதை. தலைப்பு நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டார், உழைத்து சாப்பிடாமல் ஏன் பிச்சை எடுக்கிறாய்?
அதற்கு அந்த பிச்சைக்காரன், சார், எனக்கு திடீரென்று வேலை போய்விட்டது. கடந்த 1 வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருக்கிறேன். எதுவும் கிடைக்கவில்லை. உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல் இருக்கிறீர்கள். எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன் சார். சரி, உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது. அதனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு இல்லை. வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன். வேறு ஒன்றா? எதுவாக இருந்தாலும் சரி, என் பிரச்சனை தீர்ந்தா போதும் என்றான் பிச்சைக்காரன். உன்னை என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக போறேன். என்னது, பிஸ்னஸ் பார்ட்னரா? ஆமாம், எனக்கு சொந்தமாக பல 100 ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது. அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம். உனக்கு கடை வைக்க இடம், தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும், அவ்வளவுதான். முதலீடை செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா? கடவுள் கண்ணை திறந்துட்டாரு குமாரு என்று பிச்சைக்காரன் மனம் குதூகலத்தில் மூழ்கியது. சார், அது லாபத்தை நாம எப்படி பிச்சுக்க போறோம்? உங்களுக்கு 90%, எனக்கு 10%ஆ? இல்லை, உங்களுக்கு 95, எனக்கு 5ஆ? எப்படி ஆர்வத்தோடு கேட்டான். இல்லை, நீ 90% எடுத்துக்கோ, எனக்கு 10% கொடுத்தா போதும். அதை கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை. என்ன சார் சொல்றீங்க? நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாம்ப்பா, உனக்கு 90%, எனக்கு ஜஸ்ட் 10% போதும். எனக்கு பணம் தேவையில்லை. நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்கு. இந்த 10% கூட நான் கொடுக்க சொல்றதுக்கு என் தேவைக்காக இல்லை. உனக்கு நன்றி உணர்ச்சி என்னைக்கும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். எனக்கு வாழ்க்கையை பிச்சை போட்ட தெய்வமே, நான் உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்களில் விழுந்து விட்டான். இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது. பிச்சைக்காரனும் செல்வம் குவிய ஆரம்பித்தது. முதலில் பணம் ஆயிரங்களில் பொருள துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டான். புத்தம்புதிய ஆடைகளை உடுக்க துவங்கினான். தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான். கழுத்தில் மைனச்சை அணிந்து கொண்டான். இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான். தானியங்களின் தரம் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து ஒரு சில மாதங்கள் சென்றது. அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தனின் பங்காக தினசரி 10% ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். என்னோட பார்ட்னருக்கு தான் நான் ஏன் 10% கொடுக்கணும்? அவர் கடைக்கே வர்றதில்லையே. உழைப்பு எல்லாம் என்னோடது. இரவு பகலாக நான் தான் வேலை செய்கிறேன். இனி எனக்கே 100% லாபம் என்று முடிவு செய்தான். அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரனாகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கு வந்தார். உழைப்பு எல்லாம் என்னோடது. அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் 10% தரணும்? எனக்குத்தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான். அந்த செல்வந்தன் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள்? ஒரு செகண்ட் யோசிங்களே. இதுதான் நம்ம எல்லோர் வாழ்க்கையும் நடக்கிறது. எல்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்றாலும் காலம், நேரம், சூழல் மனிதர்களை எப்படி மாற்றுகிறது? தூக்கிவிட்டவர்களை எட்டி உதைப்பது என பல தருணங்களில் தற்போது நடக்கிறது. அதையே சாமர்த்தியம் என்று பேசி புலங்காயுதம் அடைந்து விடுகிறார்கள். நன்றி உணர்வுகள் இல்லாமலும் ஏன் உணர்வுகளே இல்லாத மனிதர்களாக மாறிவிடுகிறோம். நாம் பெற்ற ஒவ்வொன்றுக்கும் நன்றி உணர்வோடும் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மேலும் மேம்படும். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர், சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து அம்மாவோட முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லியிருந்தீங்க. கதையில் எந்த இடத்துலையும் நீங்கள் சிந்தனை அப்படிங்கிறது போகலை, வார்த்தை பிசரில், கதையை அழகாக பேசியிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. அதை புரியும்படியாக சொன்னீங்க. கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் உண்மையிலேயே ட்ரெண்டிங்கான ஒரு வார்த்தை. அதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தி இருந்தீங்க. நல்ல ஒரு கதை தான். கடவுளுக்கே இன்னைக்கு எப்படி நடந்து கொள்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. நல்ல வேளை கடைசியாக கொண்டு வந்து டைகர் கிளப் போட இணைச்சிருவீங்களோன்னு எனக்குள்ளே ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு.
ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நாம் பிறருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது மாதிரி இந்த கதையை நாம் எடுத்துக்கொள்வோம். நிறைய நேரங்களில் நாம் நமக்கு உதவியவர்களை நம்ம கைவிட்டு விடுகிறோம், மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த கதையின் வாயிலாக நாம் நமக்கு உதவியவர்களுக்கு கடைசி வரை நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அற்புதமான கதையை அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவங்க வழங்கியிருக்காங்க. இன்னும் இது மாதிரி புதிய கதைகளையும் புது புது கதைகளையும் நீங்கள் தயாரியுங்கள். எந்த பதட்டமும் வேணாம். உங்களுடைய குரல் வளம் அப்படிங்கிறது சரியாக இருக்குது, ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது சரியாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய கதையை இன்னும் இன்னும் புதிதாக பேசி அனுப்புங்க. மிக்க மகிழ்ச்சிமா. தொடர்ந்து நம்மவர்களின் படைப்புன்னு தானே சொன்னேன். அப்போ இன்னொரு சகோதரருடைய படைப்பு இருக்குது. அவர் உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் பரிச்சயமான சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை. இவங்க சவுத் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை, சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து நம்ம சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை அவர்கள் அனுப்பி வைத்த அந்த கதையையும் கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் கிரி, மதுரையிலிருந்து. இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேங்க. அது எப்படி ஆரம்பிக்கிறது, அது கதையோட விளக்கங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்கறது, அதை பற்றி கரெக்டான ஒரு விளக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஆசை, இந்த கதையை நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு. வணக்கம். அது ஒரு அழகான ஒரு சீனாவின் எல்லையோர கிராமம். புத்த மதத்தை பின்பற்றுற கிராமம் அது. அந்த கிராமத்தில் வருஷம் வருஷம் ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் அவங்கவுங்க வீட்டில் இருந்து அவங்க வழிபடுற புத்தரை கொண்டு அந்த ஊரில் இருக்கிற பெரிய ஆலமரத்து கீழே அலங்கரித்து வைக்கணும். வச்சு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து வழிபடுவாங்க. அப்படி ஒரு திருவிழா அது. அதே மாதிரி திருவிழா வந்துருச்சு. அந்த நாள் வந்துருச்சு. எல்லோரும் அவங்க வீட்டில் இருக்க புத்தரை நம்ம வீட்டில் இருக்க புத்தரை தான் ரொம்ப ரொம்ப அழகாகவும் நல்லா தெய்வீகமாகவும் அப்படி ஒரு இருக்கணும், எல்லோரும் பாராட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை ஒவ்வொருத்தவங்களும் நல்லா அலங்கரித்து விதவிதமான பூக்கள், ஆடைகள், வாசனை திரவியங்கள்லாம் கொண்டு அலங்கரித்து பல்லாக்கில், தூரியில் அப்படியே கையில் தூக்கிட்டு அங்கே வைக்கிறாங்க. அந்த மரத்துக்கடியில் வைக்கிறாங்க வரிசையாக. அதில் ஒரு வயதான பெண்மணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம புத்தர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த சீனாவின் இன்னொரு சைடில் உள்ள அந்த வாசனை திரவியத்துக்குன்னே பேர் போனால் அந்த ஒரு நகரத்துலேருந்து அவ்வளோ வாசனையாக இருக்கிற ஒரு பத்தி வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு அதை தான் அவங்க அந்த பத்தியை போற்றி தான் அவங்க வீட்டில் அதை வழிபடுறாங்க. அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். எல்லாராலையும் அந்த ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த வாசனை. அப்படி அவ்வளோ காஸ்ட்லியான அந்த பத்தியை அவங்க கொண்டு நம்ம புத்தரை சிறப்பாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க இந்த பூ ஒரு சிலவங்க இந்த பூ இங்கே கிடைக்காது, இது காட்டுக்குள்ளே கிடைக்கும், அங்கேருந்து பறிச்சுட்டு நான் என் புத்தருக்கு அலங்கரிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மனநிலையோட நம்ம புத்தரை தான் நல்ல இடத்துல நல்ல ஒரு இதாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வைக்கிறாங்க. வைக்கும்போது அதே மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க. படையெல்லாம் படைக்கிறாங்க. அவங்க வச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த பெண்மணி வயசானவங்க அந்த அம்மா அந்த பத்தியை கொளுத்தி அவங்க சிலைக்கு முன்னாடி வச்சிடுறாங்க. வச்ச உடனே வழிபாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்தியோட அந்த புகை அப்படியே காற்றுக்கு மரத்துக்கு உச்சியிலையும் அந்த பக்கம் இந்த பக்கமும் மற்ற சிலைகள்லையும் படுற மாதிரியும் அப்படியே வாசனையாக அப்படியே தெய்வீகம் அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த அம்மா பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு
எ நம்ம கொண்டு வந்த பத்தி இந்த வாசனை வந்து எல்லா சிலைகளையும் படுது, மரத்துக்கெல்லாம் போகுது. நம்ம சிலையில நம்ம புத்தர்ல வந்து படலையே! அப்படின்னு சொல்லிட்டு பத்தி இன்னும் பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. அவங்க சிலைக்கு பக்கத்துல வைக்கிறாங்க. வச்சாலும் அப்படி லேசா பட்ட மாரிக்கு போய் அப்படியே தான் போகுது. காத்துக்கு காத்துக்கு அங்கிட்டும் இங்கிட்டுமா போகுது. அந்த அம்மாவுக்கு தாங்கல. இவ்வளோ விலை உயர்ந்த பக்திய கொண்டு வந்து நான் என் சாமிக்கு நான் இது பண்றேன். அது என் சாமிக்கு புகப்படாம எல்லா பக்கமும் அப்படியே போகுதே! அப்படின்னு ஒரு உணர்வோட அந்த பத்திய கொண்டு போய் இன்னும் நெருக்கமா வச்சு, அந்த புத்தரோட சிலைக்கு மூக்குக்கு பக்கத்துல வச்சு மூக்குக்குள்ளேயே வச்சுட்டாங்க. மூக்குக்குள்ளேயே வச்சோனே புத்தர் அந்த என்ன ஆகும் நெருப்பும் அந்த புகையும் பட்டு என்ன ஆகும்? புத்தர் சிலையோட மூக்கு கருத்துருச்சு. ஆக்சுவலி இது வந்து கருமுக்கு புத்தர்ன்னு சொல்லிட்டு ஓஷோ எழுதிய ஒரு மீண்டும் ஜென் கதைகள்ல ஒரு கதை தான் இது. இந்த கதை எதுக்கு இப்ப நான் சொன்னேன்னா, சமீபத்தில சமீபம்ல ரொம்ப நாளா நான் பார்த்துக்கிட்ட விஷயம் தான். எங்க ஏரியாவுல ஒரு 20 வீடு இருக்கு. பக்கத்துல ஒரு 25 வீடு இருக்கு. அந்த பக்கம் அந்த ஏரியால ஒரு 20, 25 வீடு இருக்கு. அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த பிரதோஷம் வரும்போது, அந்த இந்த என்ன சதுர்த்தி வரும்போது, அந்தந்த ஏரியாவுல உள்ள கோயில்கள்ல அ சிறப்பா இந்த அந்த பக்கத்து ஏரியாவுல பாருங்க, எல்லா வீட்லேருந்தும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் ஒவ்வொன்னும் ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்க ஏரியா கோயில்ல நல்லா இது பண்றாங்க. நம்மளும் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த ஏரியாவுல அந்த கோயில்ல. அ இது தப்புன்னு நீ எப்படி கொண்டு போறீங்கன்னு தெரியல. அது அது நினைக்காதீங்க. ஜஸ்ட் அத நீங்க வெளியில இருந்து நீங்க உங்கள நீங்க வாட்ச் பண்ணுங்க. நான் சொல்றத. அ அந்த மாரி அந்த ஏரியால தான், "இது என்னடா எங்க ஏரியாவுல பார்றா, இன்னும் சூப்பரா பண்ணுவோம் பிரதோஷத்த." அப்படின்னு அவங்க சொல்றது. அந்த அம்மா, "என்னங்க இந்த நீங்க பண்றது எத்தன அபிஷேகம்? 7 அபிஷேகமா? எங்க தெருவுல நாங்க 10 அபிஷேகம் பண்ணோம் சாமிக்கு." அவங்க இன்னொருத்தவங்க, "எங்க தெருவுல நாங்க 12 அபிஷேகம் பண்ணோம்." அப்படி. இந்த மாரி இருக்கும்போது, இப்போ சமீபத்தில ஈஸ்டர் இருந்துச்சு இல்லையா? அதில இதே மாரி தான். சர்ச்சுக்கு போய் வழிபடுறவங்க, அம் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாரி அது கரெக்ட்டா சொல்ல தெரியல. தப்பாயிருமோன்னு ஒரு இதுதான். ஆமா, ஆமா. அதே மாரி இந்த ரம்ஜானுக்கும் அதே மாரி தான் நான் கவனிச்சேன். என் சரவுண்ட்ல உள்ளவங்க ஒரே மதம் தான். பட் வந்து ஒவ்வொரு கிளை மாரி ஏதோ ஒரு மாரி கொண்டு போறாங்க. இது மதம் சார்ந்த, வழிபாடு சார்ந்த ஒண்ணு. ஆனா வந்து இத எப்படி இது வந்து எனக்கு வந்து பக்தியா எனக்கு தெரியாம ஒரு நகைச்சுவையா தெரியுது. எங்க ஏரியாவுல வந்து பாரு அத காட்டிலும் நாங்க, இத காட்டிலும் நாங்க அப்படின்னு எங்க எங்க கூட்டத்த பாருங்க. எங்க இதுல வந்து பாருங்க. நாங்க பிரேயர் பண்ற விதம். நாங்க தான் கரெக்ட்டா அந்த மாரி எங்க இதுல பாருங்க. நாங்க வழிபடுற முறை அப்படின்னு அந்த இத கொண்டு போறது வந்து எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. இது எப்படி பண்ணணும்னு தெரியல. பட் இது வந்து ஒரு இது தவறா? இல்ல நகைச்சுவையா இருக்கான்னு தெரியல. ஆமா. ம் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். மன்னிக்கவும். சிந்தியுங்கள், உள்ளார்ந்து வழிபடுங்கள். நலத்துடனும், வளத்துடனும், நீண்ட ஆயுளுடனும் வாழ்க, வாழ்க, வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து சகோதரர் டைகர் கிரிதரன் அவர்களுக்கு அவர்களுடைய கதை சொல்லும் பாணி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அவர்களுடைய குரல் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய கதை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு கதை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்கள் ஏரியாலேயே நடக்கிறது அப்படிங்கிறத சொன்னீங்க. மக்கள் வந்து இறைவனுக்கு போட்டி போட்டு வந்து நாங்கள் இது பண்ணோமா, நீங்கள் அது பண்ணுறீங்களா, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இது மாதிரி எல்லா ஊர்கள்லையுமே போட்டி போட்டு செய்கிறாங்க. புத்தருக்கு அந்த ஊதுபத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையிலேயே புத்தர் மேல் படலை, வேறு எங்கெங்கேயோ போகுது அப்படின்ட்டு மூக்குக்குள்ளேயே சொருகுனாங்கன்னு சொல்லிட்டு அதை ஓசோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி மக்கள் இருக்காங்க, ஒரு அறியாத மக்களாக இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து வரும் நாட்களில் பார்க்கலாம். இந்த அற்புதமான படைப்பை தந்த சகோதரர் டைகர் கிரிதரன் ஃப்ரம் மதுரை சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி, இந்த மாதிரியான புது முயற்சிகளை எல்லாருமே எடுங்க. எல்லாருமே அவங்கள முதல்ல வாழ்த்துங்க. 2 பேருமே இன்றைக்கி நீங்கள் வாழ்த்து மலையில் நனைச்சிருக்கணும். அதன் வாயிலாக அவர்களைப் போல இன்னும் நிறைய பேர் முயற்சி செய்யுங்கள். நிச்சயமாக இந்த மாதிரியான கதை சொல்லும் பாங்கு அப்படிங்கிறத வளர்க்க வளர்க்க தாங்களும் தங்களது குடும்பமும் மகிழ்வோடு இருக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் சொல்லி, வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். காரணம் 42 நிமிடத்தை நாம் கடந்து விட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்போணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.